வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே மக்கள் மனசுல பத்தி எரிஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் மடப்புறம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பத்திரகாளி அம்மன் கோவில் காவலாளி, அதாவது ஒப்பந்த அடிப்படையில் தான் அவரும் ஒர்க் பண்றாரு. அந்த காவலாளி அஜித்குமார் பார்த்தீங்கன்னா காவலர்களால் அடிச்சு சித்திரவதை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காரு. இந்த காவலர்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் எதுவுமே போடாம ஒரு திருட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிட்டு தனியா வச்சு ஒரு ரகசியமான இடத்துல வச்சு கொடூரமா மிளகாப்பொடி, மர்ம உறுப்புகள்ல மிளகாப்பொடி தூவி அடின்னு அடிச்சு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு இந்த குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு வேலை, நிலம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அது பாராட்டத்தக்கது தான். ஆனா இருந்தாலுமே குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே சாதாரண மக்கள்ல ஒருத்தன் குற்றவாளியா மாறி கொலை அந்த மாதிரி ஏதோ தப்பு பண்றான் அப்படின்னா அவனுக்கு ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, கடும் காவல் தண்டனை, இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அது சட்டம் மக்களுக்கு கரெக்டா இருக்குது. ஏன்னா மக்கள் ஒருத்தன் தப்பு பண்ணும்போது அந்த மாதிரி போட்டோமா அது கரெக்டா இருக்குது. ஆனா காவல்துறையில ஒருத்தன் தப்பு பண்ணும்போது அந்த சட்டம் அவங்களுக்குலாம் செல்லுபடியாகாது. கேட்டா 6 மாதம் இடைநீக்கம், பணியிடை நீக்கம், சஸ்பெண்டு, இந்த மாதிரி விஷயம் தான் போறாங்க. கைது பண்ணாலும் அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்கிறாங்க, கேஸ் என்னாச்சு, அந்த இதே இல்லாம போயிருது. அதனால அரசு அதிகாரிகள் யார் தப்பு பண்ணாலுமே அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குது, அதாவது சாதாரண ஒருத்தன் தப்பு பண்ணா என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அதே தண்டனைய அரசு பதவியில் இருக்கிறவன் எந்த பதவியில் இருந்தாலும் சரி அவன் தப்பு பண்ணா அவனுக்கு அந்த தண்டனை அரசாங்கம் கொடுக்கணும். இப்ப ஒரு எஃப்ஐஆர் இருந்தா அரசு வேலை வாங்க முடியாது. அதுதான் பாத்தீங்கன்னா எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு சட்டம். இது அரசு வேலையில் இருக்கிறவனே தப்பு பண்ணா அவனுக்கு சும்மா சஸ்பெண்ட் பண்ணிட்டு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் பணியில வேலை செய்யறான். அது எப்படி? தண்டனை கொடுங்க, ஆயுள் தண்டனை கொடுங்க, அரசு வேலையிலிருந்து தூக்குங்க. இனிமே பணி இடை நீக்கம்லாம் தப்பு பண்றவங்களுக்கு கொடுக்க கூடாது. சட்டமே சரியில்லை. பணி நீக்கம், நிரந்தர பணி நீக்கம் பண்ணணும். அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல லஞ்சம், கொள்ளை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒழியும். ஏன்னா மக்கள் பாத்தீங்கன்னா இப்ப காவல்துறையை பார்த்து நமக்கு காவலாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடுற மனநிலை போய் காவல்துறையை பார்த்தாவே பதறி ஓடுறாங்க. இப்ப வண்டியில போயிட்டு இருந்தா கூட ஒரு 3 காவல்துறை யாரும் நின்னாங்கன்னா ஐயோ ஹெல்மெட் கேஸா, ஹெல்மெட் வண்டி பிடிப்பாங்களோ, ஃபைன் போடுவாங்களோ, இல்ல லஞ்சம் காப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுறதுல தான் மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட மனநிலையே இருக்குது. போலீஸார் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குற்றவாளிகள் இந்த மாதிரி தப்பு பண்றவங்க, போலீஸ் ஸ்டேஷன்லயே தப்பு பண்றவங்க, லஞ்சம் வாங்குறவங்க இவங்கெல்லாம் விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கூலி தொழிலாளி எவனோ ஒருத்தன் ஹெல்மெட் போடாம போனா அவனை துரத்தி பிடிக்கிறது, வண்டி ஓட்டும் போது லத்தி விட்டு வீலுக்குள்ள அடிக்கிறது, அவங்க கீழே சாவறது, கர்ப்பிணி பண்ண எட்டி உதைக்கிறது, வண்டியில போகும்போது ஹெல்மெட் போடல, லஞ்சம் தரல அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்கும்போது நமக்கே ஒரு பதைப்பா இருக்குது. காவல்துறையில நல்லவர்கள் இருக்கிறாங்க, நம்ம அவங்கள சொல்லல. ஆனா காவல்துறையில முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ லஞ்சம் இதெல்லாம் அதிகமா தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா எல்லா துறைகளிலுமே லஞ்சம் இருக்குது. குறிப்பா அந்த காவல்துறையில லஞ்சம் இல்லைன்னு சொன்னோமா அது அந்த கடவுளுக்கு அடுக்காது. அதனால காவல்துறையில நல்ல காவலர்கள் இருக்கிறாங்க, நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்றவங்க மேல அவங்களே முன் பெரிய பெரிய தண்டனைய வாங்கி கொடுக்கணும். இந்த கடமை காவல்துறை உண்மையான காவல் அதிகாரிக்கு இருக்கு. இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு தப்பு பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி சுத்துறவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு பல பேர் இருக்கிறாங்க அதே துறையில. அவங்களாம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை பத்தி பேசவே மாட்டாங்க. மக்களே எல்லாம் ப்ரூஃபையும் கொண்டாந்து கொடுத்து அவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணி, கட்சியெல்லாம் போராட்டம் பண்ணி, அப்புறம் இவங்களுக்கு ஒரு தண்டனை அப்படிங்கிற பேர்ல பணி இடை நீக்கம், கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா சாதாரண ஒருத்தர் தப்பு பண்ணா என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அந்த தண்டனைய இந்த மாதிரி அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு, இந்த காவலர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா இப்ப சாதாரண ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், ஒரு கொலைகாரன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எப்படி A1 குற்றவாளி, A2 அதுக்கப்புறம் கூட போனவங்க எல்லாத்துக்குமே 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் தண்டனை கொடுக்குறீங்களா? அந்த மாதிரி இந்த காவலர்கள் இப்ப அரெஸ்ட் ஆயிருக்காங்களா, இந்த காவலர்களுக்கும் பாத்தீங்கன்னா வேலையை விட்டு நீக்கிட்டு பணி நீக்கம் செஞ்சுட்டு அரசு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்கணும். குற்றத்தை உறுதி செஞ்சு, ஏன்னா அதுக்கும் விசாரணை தேவை. அந்த குற்றங்களை உறுதி செஞ்சு நீதிமன்றம் இவங்களுக்கு தக்க தண்டனையை வழங்கணும், வேலையிலிருந்து நீக்கணும்.
இவங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண்கள் வந்து அப்படியே போலீஸ்கார குடும்பம் தான் வந்து அங்க அவங்க வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு எங்க குழந்தைங்கள பாத்தீங்களா, இங்க பாருங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, மேலதிகாரி சொல்லி தானே அவங்களாம் பண்ணாங்க, அப்ப இவங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணா என்ன அப்படி இப்படி கேட்டுக்கிறீங்கல்ல. இப்ப ஒரு பையன் செத்துருக்கான்ல, அவங்க குடும்பம்ல அவங்க அப்பா அம்மா மனநிலை என்ன என்ன எப்படி இருக்கும்? சும்மா அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு இந்த கதறீங்களே, அவங்க உயிரியே போட்டு எடுத்திருக்காங்களே, அவங்க கணவர்கள் போட்டு கொலை பண்ணியிருக்காங்களா, அந்த பையனை அடிச்சு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்களே, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இனிமையாவது போலீஸ்காரங்கள்லாம் திருந்துவாங்களா என்னன்னு தெரியல. அது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து எல்லா போலீஸும் இப்பயும் சொல்லல, இந்த மாதிரி குற்றம் பண்றவங்க எல்லாத்துக்கும் காரணம் பணம் லஞ்சம் தாங்க. வேற சும்மா மப்டியில வந்து இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது என்ன அவசியம்? கொலை பண்ற அளவுக்கு வந்து ஒருத்தன் இறங்கி போறான்னா அவனுக்கு பணம் லஞ்சம் அதெல்லாம் வராம இருந்திருக்கும். இல்ல மேலதிகாரிங்கிறாங்க, அந்த மேலதிகாரியை கண்டறிஞ்சு அந்த மேலதிகாரிக்கும் பயங்கரமான தண்டனை கொடுக்கணும். ஏன்னா வந்து சும்மா ஒரு ஸ்டேஷன்ல இருந்து எவனோ ஒருத்தன் 5 பேர் வந்து சும்மா வந்து அடிச்சு கொலை பண்ணிட்டு போக மாட்டான், மேல வந்து எந்த ஒரு உத்தரவும் வராம. அதனால அரசு வந்து இந்த இந்த கேஸ்ல வந்து யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தக்க தண்டனை கொடுக்கணும், பணியில இருந்து நீக்கணும். அரசு வேலையை துஷ்பிரயோகம் பண்றாங்க, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மக்களை வந்து பயமுறுத்துறாங்க. மக்களுக்கே இப்போ ஒரு பதட்டத்துக்கு உருவாகுது, அடாடா போலீஸ்காரன் வச்சுட்டு அவள் தானே நம்மளை அடிச்சா கூட கொண்டுருவானுங்க, பொய் கேஸ் போட்டுருவாங்க. போலீஸ்காரன் தப்பு பண்ணா கேட்கறது யாரு இருக்கிறாங்க? போலீஸ்காரன் தப்பு பண்ணா கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அதே மாதிரி ஒரு போலீஸ் மேல புகார் போனா சும்மா சஸ்பெண்ட் சொல்லி சாதமா முடிச்சிடுறாங்க. பெரிய தண்டனைகள் வந்து இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு கிடைக்குதா? இல்லவே இல்லை. சட்டத்தோட ஓட்டைகளை பயன்படுத்தி ஏதாவது பண்ணி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்புறம் இந்த லஞ்சம் ஊழல்லாம் எங்கிருந்து போய் ஒழியும்? சும்மா சாதாரணமா ஒரு ஹெல்மெட் போடாம போறான், வண்டி இன்சூரன்ஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பிடிக்கிறது, ஹெல்மெட் ஃபைன் போடுறது, ஹெல்மெட் போடலன்னு சொல்லி லஞ்சம் வாங்குறது, ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல போறது பிடிக்கிறது, காவல்துறை வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குற்றங்களை வந்து நிறைய அங்கங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்திலேயே வந்து பெனிக்ஸ் ஜெயராஜன் சொல்லி 2 பேர் வந்து அடிச்சு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அதாவது இறந்ததுனால இந்த நியூஸ் வந்து நமக்கு வெளியே தெரியுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடுற நிலைமைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்களாம் பொழைச்சி வந்தவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த காவல்துறை அட்டகாசத்தால கொடூரமா வந்து இது பண்றாங்க. அப்பாவி நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் தீர விசாரிச்சு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அப்ப எதுக்கு கோர்ட் இருக்குது? நீங்க இந்த அளவுக்கு போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி கொலை பண்ற அளவுக்கு அந்த பையன் என்ன பண்ணிட்டான்? கட்டாயமா இந்த கொலையை பண்ணின அந்த காவலர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். இதற்கு வந்து தமிழக காவல்துறை, அரசு, நீதித்துறை எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி தப்பு செய்யறவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். அப்பதான் வந்து இனிமே வந்து எந்த ஒரு காவல் அதிகாரியும் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி மக்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து தப்ப பண்ண மாட்டான். ஏன்னா மக்களுக்கு பயம்னா அதிக அளவில் இருக்குது. போலீஸ்காரனை பார்த்தாவே பயம். ஏன்னா எவன் நல்லவன் யாரு கெட்டவன் அப்படின்னு தெரியல. நிறைய நல்ல போலீஸ்காரங்கிறாங்க. ஆனா வந்து பொதுவான ஒரு கண்ணோட்டம் எப்படி இருக்குது? அடாடா போலீஸா, வண்டி பிடிக்கிறாங்களா, ஹெல்மெட் பிடிக்கிறாங்களா, அதை போயிட்டு அவங்க எழுத்து பேசுனா கூட வேற கேஸ்ல போட்டுருவாங்களா, அடிப்பாங்களா? ஹெல்மெட்டுக்கு பிடிக்கிறதுக்கு அவ்வளவு மும்முரமா வந்து பாத்தீங்கன்னா துரத்து பிடிக்கிறது. வண்டி ஓட்டு வரவங்க உளுந்து செத்தானா போனான்னு அந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. வண்டி வந்து அவன் ஹெல்மெட் போடாம நிறுத்தாம போறான்னா அவனை துரத்துறது, குறுக்க வந்து மறிக்கிறது, அப்படி சாவி எடுக்கிறது, வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது குச்சி வச்சு அடிக்கிறது. அந்த ஹெல்மெட் போடாம இருக்கிறதுக்கு அந்த லஞ்ச பணத்தை போறதுக்கு பாருங்க என்னென்ன பண்றாங்கன்னு. முதல்ல எல்லா காவல் அதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா கண்காணிப்பு வேணும். அவங்க என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க, எங்க இருக்கிறாங்க, லைவ் லொகேஷன் முதற்கொண்டு எல்லா காவலர்களுக்கும் அவங்களுக்கு ஜிபிஎஸ் செட் பண்ணுங்க. எங்க போறாங்க வராங்க, ஈஸியா குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம காவல்துறையில இருந்து யாராவது குற்றம் பண்றாங்கன்னா அதையும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அரசு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி லஞ்சத்தை வந்து ஒழிக்கணும். தமிழக காவல்துறை எப்படின்னா ஒரு காலத்துல வந்து நல்ல பேரா இருந்துச்சு. இப்ப வந்து இந்த மாதிரி தப்பு பண்ற இந்த சில காவலர்களால் பாத்தீங்கன்னா அந்த பேரே கெட்டு போச்சு. காவல்துறை மீதான நம்பிக்கையும் மக்களுக்கு போகுது. அதனால காவல்துறையில இந்த மாதிரி இருக்கிற அயோக்கியர்கள் வந்து முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இந்த காவலர்களுக்கு கொடுக்கிற தண்டனை பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து காவல்துறை மேல உள்ள ஒரு நம்பிக்கையும், அரசு மேல இருக்கிற அந்த நம்பிக்கையும், காவல்துறை மேல இருக்கிற அந்த பயம், இது எல்லாத்தையுமே போக்குற மாதிரி இந்த 5 அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து இருக்கணும். இறந்து போன அந்த தம்பி அஜித் குமார் அவர்களுக்காக என்னோட இரங்கலை தெரிவிக்கிறேன். அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும். இது போன்ற
கொலை இனிமே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எங்கேயுமே நடக்கக்கூடாது. அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.